கரடு முரடான மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகளை சந்தித்த சூனேம் என்ற நிலப்பரப்புல இயற்கையின் அரவணைப்பில் ஒரு கிராமம் இருந்தது. சூரியன் தாழ்வான குடியிருப்புகள் மீது தங்க ஒளியை வீசியது. ஒரு மென்மையான காற்று பூக்கும் மலர்களின் வாசனையை எடுத்து சென்றது. உலகமே இணக்கமாக தோன்றியது. ஆனால் இந்த அழகிய அமைப்பில் நடந்த ஒரு அற்புதமான கதையை தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஊர்ல ஒரு கனம் பொருந்திய பெண்மணி வசித்து வந்தா. அவளுடைய கண்கள் இரக்கத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துச்சு. அவளிடம் இருந்த ஒரு மென்மையான வலிமை அங்கே இருந்த ஜனங்களை அவ பக்கமா ஈர்த்துச்சு தான் சொல்லணும். அவளுடைய பேர் பரவலா அறியப்படலை, ஆனா அவளுடைய கருணை காலம் காலமா அறியப்பட்ட ஒன்று. ஒரு நாள் அவள் ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு பயணி தன் வீட்டு வழியா கடந்து செல்வதை அவ கவனித்தா. அவரது வேகம் சீராக இருந்தது. அவருடைய கண்களில் உறுதி இருந்தன. அவர் மேலங்கி அணிந்திருந்ததுனால அவரை சரியா பார்க்க முடியல. ஆனா அவளுக்கு தெரியாது, அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர்தான் எலிசா, கடவுளின் தீர்க்கதரிசி. அவளின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல முயற்சித்தது. அவ எலிசாவை பார்த்து கொண்டே இருக்கும்போதே அசாதாரணமான ஒன்றை உணர்ந்தா. எலிசாவிடத்துல ஒரு தெய்வ வழிநடத்துதல கண்டு கொண்டா. கணவனிடம் போய் நம்பிக்கை நிறைந்த குரல்ல, இதோ பாருங்க, அவர் கடவுளின் மனிதர், பரிசுத்தவான். அவர் வழக்கமா நம்ம கடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுப்போம். மாடியில் ஒரு சிறிய அறையை அமைத்து கொடுக்கலான்னு சொல்றாங்க. அவளோட கணவரும் எந்த மறுபேச்சும் பேசாம இந்த பெண்ணின் உள்ளுணர்வுகளை மதிச்சு சரிம்மா பண்ணிடலான்னு சொல்றாரு. வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ தீர்க்கதரிசி பிரயாணத்துல களைப்படையக்கூடாது, அவருடைய இளைப்பாறுதலுக்கு தேவையான படுக்கை, அப்புறம் அவருடைய உபயோகத்துக்கு மேஜை, நாற்காலி, விளக்கு தண்டு எல்லாம் அந்த அறையில வைக்கணும்னு இந்த பெண் சொல்றதை கேட்டு எலிசா ஆச்சரியப்படுறாரு. வீடும் முழுசா கட்டியாச்சு. அந்த வழியா வரும்பொழுதெல்லாம் அங்க ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அப்படி ஓய்வு எடுத்துட்டு இருந்த சமயம் தான் வேலைக்காரன் கேஎஸ் கிட்ட அந்த சூனேமியால கூப்பிடுன்னு சொல்றாரு. அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம், நீ எங்களுக்காக இவ்வளோ வசதிகளை பண்ணியிருக்க, நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? அது ஒருவேளை அரசங்கிட்ட பேச வேண்டியதா இருந்தாலும் சரி, படத்தளபதி கிட்ட பேச வேண்டியதா இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா அப்படின்னு எலிசா சொல்ல, அதை கேட்டதும் கண்களில் கண்ணீர் ததும்ப, ஐயா, ராஜா கிட்ட பேசுகிற அளவுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, எங்கள் ஜனங்களுக்கு நடுவில் நல்லாதான் இருக்கேன்னு எதையோ சொல்ல வந்துட்டு சொல்லாமையே போயிட்டாங்க. ஆனால் எலிசா மறுபடியும் கேயாசியை கூப்பிட்டு, இந்த பெண்ணுக்கு நாம் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும், என்ன பண்ணலான்னு கேட்க, இவங்களுக்கு எல்லா செல்வாக்கும் இருக்குன்னு சொன்னாலும் கூட இவங்களுக்கு குழந்தை இல்லை. அவரோட கணவருக்கும் வயசு அதிகமானதுனால இவளுக்கு இனி நம்பிக்கையே இல்லைன்னு கேயாசி சொல்ல, மறுபடியும் எலிசா சூனேமிய பெண்ணை கூப்பிட்டு, அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உன் கையில் உன்னோட சொந்த ஆண் குழந்தை இருக்கும்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அதிர்ச்சியும் நம்பிக்கையும் கலந்த அவளது கண்கள் அறையில் ஒளிரும் மெழுகுவத்தின் வெளிச்சத்தை பிரதிபலித்தது. உள்ளுக்குள் எழும் உணர்ச்சிகள் அவள் இதயத்தை அடைப்பது போல இருந்தது. அங்கே இருந்த அமைதி ஒரு கணம் நேரம் அதன் மூச்சை பிடித்து கொண்டது போல் இருந்தது. சும்மா இப்படி உங்கள் வேலைக்காரி கிட்ட அபத்தமாக பேசாதீங்கன்னு கோபம் கலந்த தாழ்மையோட பேசுகிறாங்க. அங்கே மெல்லிய குரலில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் பரலோகத்திலிருந்து ஒலித்த அசிரீரி போல அங்கே நடக்க போகும் அற்புதத்திற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஒரு வருடம் கழித்து ஒரு அழகிய நாளில் வழக்கம் போல அதிகாலையின் பொழுது சூரியனின் மெல்லிய கதிர்கள் சூனியமியாலின் வீட்டுக்குள் எட்டி பார்க்க, அது அவ கையில் தவிழ்ந்த குழந்தையின் காலில் பட்டு குழந்தை சிலிர்த்தது. தன் கணவனின் அருகில் நின்று கொண்டு ஆனந்த கண்ணீரோடு குழந்தைய கண்ணிமைக்காம பார்த்து கொண்டிருந்தா. அவ கையில் கிடைத்த அந்த அற்புதம் அவ கையிலிருந்து நழுவியது போல நன்றா வளர்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தை ஒரு நாள் நிலை குலைந்து விழுந்தது. அவ மடியிலேயே உயிரும் விட்டது. அதை பார்த்து அவளுக்கு ஒரு நொடி அங்கே இருள் சூழ்ந்தது போல இருந்தது. பயத்தில் பரிதவிச்சு போனாங்க.
இதயம் நொறுங்குண்ட அழுக்குரல் அவள் வீட்டையும் தாண்டி அந்த பகுதி முழுவதும் எதிரொலிச்சது. அந்த கூக்குரல் பரலோகத்தையும் எட்டியது. அப்போ கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசா கிட்ட போய் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. எனக்கு என்ன ஒரு மகன் வேணும்னு கேட்டனா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டான்னு தானே சொன்னேன்னு எலிசா கிட்ட இவ புலம்ப கேயாசி அதை தடுக்க பார்க்குறாரு. அப்போ எலிசா, அவளை விடுப்பா, அவளே வியாகுலப்பட்டு இருக்கா, அவள் அழுதுட்டு போகட்டும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கேயாசியை பார்த்து, நீ இப்போ நேராக போய் என் கோலை அந்த பிள்ளை மேலே வச்சு அவனை குணப்படுத்துன்னு எலிசா சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்களே நேராக வரணும்னு கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு ஆணையிடுகிறேன்னு சூனேமியா குறுக்கிட்டு பேசுகிறா. எலிசா பேச்சை கேட்ட பொழுது கேயாசி வேகமாக போய் குணப்படுத்த முயற்சித்தும் முடியலை. அப்புறம் எலிசா வந்து அறக்கதவை பூட்டி ஜெபிக்கிறாரு. அப்புறம் பிள்ளையை எடுத்து அணைத்து கொண்ட பொழுது முதல்ல பிள்ளை அனல் கொண்டது. பின்பு குழந்தை 7 தரம் தும்பி உயிர் பெற்றது. சூனேமியாளின் இந்த கதை நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் செய்தியுடன் முடியுது. வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டாலும் எல்லா சூழல்லையும் நம்பிக்கையும் கருணையும் இருந்தால் மிகப்பெரிய அற்புதங்களை பெற முடியும் என்பதை நினைவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் அடைவோம் என்கிற நம்பிக்கையே தருதுங்க. தீர்க்க தரிசனங்கள் தாமதித்தாலும் அது நன்மையாய் முடியுங்க.